ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். ரொம்ப நாளாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன். வீடியோ ஏன் போடலைன்னு சொல்லியும் ஒரு வீடியோ போட்டேன். உடம்பு சரியில்லை பையனுக்கு அப்படின்ட்டு. பையனுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் எனக்கு, அப்புறம் பொண்ணுக்கு, இப்போ அப்பாவுக்கு அப்படின்ட்டு மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபீவர் தான் ஃபீவர் வருது. அதுக்கப்புறம் தலை பாரம் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டே இல்லாமல் போயிடுது சுத்தமாக. டேஸ்ட்டு பட்டெலாம் நம்ம டங்கில் உள்ள அந்த நாக்கோட சுவை அரும்புகளை மொட்டுக்கள் எல்லாமே செத்து போயிடுச்சு போல். அந்த மாதிரி ஃபீவர் வந்துடுது. ஃபீவர் நம்மளால் எந்திரிச்சு உட்கார கூட முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் குக்கிங்கே பண்ணலை 1 வீக்காக. அந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட்டு சண்டே நான் குக் பண்ணேன். அதுவுமே லெஃப்ட் ஓவர் வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணேன் சண்டே. லாஸ்ட்டு சண்டேவும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்க மாட்டேன். என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கும் தெரியும். அதனால் நான் இந்த சண்டேயில் எப்படியாவது நான் இன்றைக்கி செஞ்சிடணும் அப்படின்ட்டு ரசம் தான் வச்சேன். இன்றைக்கி ரசம் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சுள்ளுன்னு வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சேன். நான் ரசத்தில் ஒரு புளிப்பும் தெரியலங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. சால்ட்டு மட்டும் தெரியுது டேஸ்ட்டு. மற்றபடி வேறு எந்த உரப்போ எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பையனுக்கு கொஞ்சம் உரப்பாக இருக்குது அப்படிங்கிறான் அவன். நார்மல் ஆகிட்டான். அவனும் நார்மல் ஆகிட்டான். அவனுக்கு ஃபீவர் வந்தது, மறுபடியும் ஃபீவர் போச்சு, மறுபடியும் ஃபீவர் வந்தது. அந்த மாதிரி இருந்தது. எனக்கும் ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். ஆனால் தலை பாரம், அந்த தலை பாரம்னு சொல்லுவாங்கள்ல, தலைக்கு மேலே யாரோ ஏறி உட்காந்த மாதிரி. இந்த கோஸ்ட் படத்துலலாம் யாரோ தலையில் ஏறி உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி வெயிட் இருந்தது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எதுவுமே சாப்பிட பிடிக்கல, பசிக்கலை. ஃபஸ்ட்டு மெயினாக சாப்பிடாமல் இருந்ததுலேயே என்ன வந்துடுதுன்னா, நம்மளுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி கண்ணு கட்டிட்டு இருட்டிட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கே இப்படி இருந்துச்சுன்னா பையனுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் நிலமை இருந்தது. பட் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எப்படியோ 1 வீக் கிராஸ் ஆகிட்டோம். என் வாய்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். வாய்ஸே இன்னும் எடுக்கலை, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி சிக்கன் கிரேவி நல்லா உரப்பாக வச்சு சாப்பிட்ணும், புளிப்பாக வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சேன். கொஞ்சம் டேஸ்ட்டு லைட்டாக தெரிஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரொம்பலாம் தெரியலாம் இல்லை. சூப்பராக ரசம் வச்சு இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சு சிக்கன் 65யும் வச்சு ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்களுக்கும் நேற்றுலேருந்து ஃபீவர். சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் அவங்களும் க்யூர் ஆயிடுவாங்க 3 நாளில். அவங்கள உடனே நான் ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. அப்படின்னா தான் இது க்யூர் ஆகுது. ரொம்ப வெளியே இடத்துக்குலாம் போகாதீங்க. டேக் கேர். ஓகே, பாய் தோஸ்து.